ஹாய் ஃபேமிலி பிரேக்கிங் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் படிக்கலாம். ஏன் இந்த வீடியோ இப்போ கரெக்டாக போன எக்ஸாம் முடிஞ்சோன்னே இந்த கட் ஆஃப்னு போகிறதுக்கு காரணமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற காரணம் தான். நல்லா புரியுதா? ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் எடுத்துக்கு கண்டிப்பாக ஒரு 1 மந்த் ஆக்கிடுவாங்க, ரைட்? மினிமம் 1 மந்த் ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஆன்சர் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சேலஞ்சுக்கு ஒரு 7 டேஸ் போகும், அதுக்கப்புறம் அஃபிஷியல் ஆன்சருக்கு உங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ரிசல்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து எவ்வளோ டேஸு எவ்வளோ மந்த்ஸுன்றது ஒரு கணக்கு இருக்குது. ஓகேங்க. ஒருவேளை உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து ஒரு 3 மாதம் டைம் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2.5 மாதம் அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை ஒரு 100 டேஸுன்றது ஷார்ப்பாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த ஒரு 1 மந்த்து போய்டும்ல. முன்னே நீங்கள் அடுத்த குரூப் 2 படிக்கலாம், ஃபெயிலுன்னு தெரிஞ்சால். பாஸ்ன்னு தெரிஞ்சால் அடுத்த குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்கலாம். இல்லை பார்டரில் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. சரியா? சார் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் என்னோடய இதில், என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா? இது வந்து நம்ம எங்கேயும் சோர்ஸ்லாம் பெருசாக எடுக்கல, பட் நான் என்னோடய ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் சொல்கிறேன். கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தாச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிளையும் எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, நார்மல் கம்மி கேட்டகரியில் போட்டுச்சு, நிறைய பேர்ட்டு ஃபோன் பண்ணி பேசியாச்சு. ஸோ ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ், கொஷின் பேப்பர் லெவலு, ஒரு 3 மணி நேரத்தில் இந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி அட்டன் பண்ணிருக்க முடியும் அந்த ப்ரெஷரில் மேக்ஸிமம் எல்லா ஆங்கிளையும் யோசித்து தான் இது சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அது சும்மா அடித்து விட்றதுலாம் கிடையாது. நம்ம என்றைக்குமே நமக்கு என்ன தெரியுதோ சொல்ல போகிறோம். இதை நம்புறவங்க நம்புங்க, இல்லைனா விட்டுருங்க, அடுத்த வேலையை பாருங்கள். அவ்வளோதானே சொல்ல. இது வேணுன்றவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? நம்ம கான்டாக்டில் போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிசி ஜென்ரல், நான் ஒரு தான் சொல்கிறேன், அப்படியே கவனிச்சிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிசி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா ஓகேங்களா, மினிமம் ஒரு 135 கொஷின்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஒரு 135லேருந்து ஒரு குட்டி வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஒரு 140 ப்ளஸ், ஒரு 141 142 அந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா தாராளமாக படிக்கலாம். புரியுதுங்களா? 135 ப்ளஸில் லக் இருந்தால் அந்த ஒரு இதில் போய் அப்படி உள்ளே அள்ளிட்டு போவாங்களா, அந்தமாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ஒரு வேளை ஒரு 140 கிட்டலாம் வந்துட்டிங்கன்னா தைரியமாக உட்காந்து மெயின்ஸ் எக்ஸாம் படிங்க. நீங்கள் ஒரு வேளை பிசி ஜென்ரல் பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா 130 to 135 ப்ளஸ். புரியுதுங்களா? 130லேருந்து 135 ஒரு பார்டரு. ஆனால் 135 ப்ளஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம், கிடைக்க வாய்ப்பு அதிகம். நீங்கள் பிசி ஜென்ரல் உமனாக இருந்தீங்கன்னா ஒரு 136லேருந்து 140 கொஷின்ஸ் ப்ளஸ். ஓகேங்களா? அதாவது 136லேருந்து 140க்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த ஒரு பார்டர் லெக்கில் இருக்கீங்க. 140 ப்ளஸ்னாக்கா தைரியமாக தாராளமாக இறங்கி படிக்கலாம். புரியுதுங்களா? பிசி ஜென்ரல் உமன் பிஹெச்டிமாக இருந்தீங்கன்னா 123.5லேருந்து 125. ஓகேங்களா? அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்டர் லெக்கு. ஆனால் ஒரு 125லேருந்து 130க்குள்ளே இருக்கீங்க, அதுக்கு மேலே தான் இருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமாக இறங்கி படிக்கலாம். சரிங்களா? மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் பிசிஎம்மில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா 136லேருந்து 140 இல்லை 141 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் மார்க் மாதிரி கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் 141 ப்ளஸ் இருக்கீங்கன்னா தைரியமாக இறங்கி நிம்மதியாக படிக்கலாம். ரைட்டா? பிசி ஜென்ரல் பிஹெச்டிமாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு 130 to 133 வந்து ஒரு பார்டர் மார்க் மாதிரி, 133லேருந்து ஒரு 135 ப்ளஸ் அப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். சரிங்களா? அடுத்த பிசிஎம் ஜென்ரல் உமன் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 130 to 135 அது ஒரு பார்டர் மார்க் மாதிரி. அதே 135லேருந்து 140 இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தைரியமாக இறங்கி படிக்கலாம் மெயின்ஸ் எக்ஸாம். அதே பிசிஎம் ஜென்ரல் உமன் பிஹெச்டிஎம் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 125லேருந்து 130 ஒரு பார்டர் மார்க் மாதிரி கிடைக்க சான்சஸ் இருக்குது. 130 ப்ளஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக உட்காந்து எக்ஸாம் படிக்கலாம். எம்பிசி ஜென்ரல் கேட்டகரி ஓகேங்களா, நீங்கள் வந்து 135 ப்ளஸ்லேருந்து ஒரு 138க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு பார்டர் மார்க் மாதிரி. 138லேருந்து ஒரு 142 அந்த ரேஞ்சில் இருக்கலாம், நீங்கள் தாராளமாக இறங்கி படிக்கலாம். எம்பிசி ஜென்ரல் பிஹெச்டிஎம் ஓகேங்களா, 127லேருந்து 130க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் மார்க்கு. ஓகேங்களா? கிடைக்க சான்சஸ் இருக்குது. 130லேருந்து 135 ப்ளஸ் அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக உட்காந்து எக்ஸாம் படிக்கலாம். அதே நீங்கள் வந்து எம்பிசி ஜென்ரலில் எல்டி சிபி டிஎஃப் ஏசி இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 115லேருந்து அதாவது 115 கொஷின்லேருந்து 120 கொஷினுக்குள்ளே ஒரு பார்டர் மார்க் மாதிரி. ஆனால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 118லேருந்து ஒரு 123 124 இருந்தீங்கன்னா தைரியமாக படிக்கலாம் மெயின்ஸ் எக்ஸாம். ஒருவேளை நீங்கள் எம்பிசி ஜென்ரலில் ஹெச்ஹெச் கேட்டகரியில் ஹெச்ஹெச் அந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 83லேருந்து 85 கொஸ்டின்ஸ் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு பார்டர் மார்க் மாதிரி. 85 ப்ளஸ் அது 85 கொஸ்டின் மேலே போட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். நீங்கள் ஒரு எம்பிசி ஜென்ரல் உமன் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 136லேருந்து 138 வரைக்கும் ஒரு பார்டர் மார்க் மாதிரி. 138லேருந்து ஒரு 142க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். அதே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி ஜென்ரல் உமன் பிஹெச்டிமாக இருந்தீங்கன்னா 126லேருந்து 130 வந்து ஒரு பார்டர் மார்க் மாதிரி. புரியுதுங்களா? 130லேருந்து 135 ப்ளஸ் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக உட்காந்து படிக்கலாம் மெயின்ஸ் எக்ஸாம். அதே எஸ்சி ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு 133லேருந்து 135 வரைக்கும் பார்டர் மார்க்கு, 135லேருந்து ஒரு 140 போயிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். சரிங்களா? அடுத்தது எஸ்சி ஜென்ரல் பிஹெச்டிஎம் கேட்டகரிக்கு 125+, அது 125லேருந்து ஒரு 130 ஒரு பார்டர் மார்க்கு, 130+ போயிட்டிங்கனாலே நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா? எஸ்சி ஜென்ரல் எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, மட் இந்த கேட்டகரியில் இருக்கீங்கனாக்க ஒரு 107லேருந்து 110 கொஷின்ஸ்னாக்க ஒரு பார்டர் மார்க் மாதிரி ஓகேங்களா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 110+ நீங்கள் இருக்கீங்க, 115 இருக்கீங்கன்னா தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். நீங்கள் எஸ்சி ஜென்ரல் உமன் கேட்டகரியில் இருக்குன்னா 131லேருந்து 133 வரை பார்டர் மார்க்கு, 133லேருந்து 135+ அந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் தாராளமாக படிக்கலாம். அதே நீங்கள் எஸ்சி ஜென்ரல் உமன் பிஹெச்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா 120லேருந்து 125 பார்டர் மார்க் மாதிரி 125+ இருக்கீங்கன்னா தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். சரிங்களா? எஸ்சிஏ ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 127லேருந்து 130 வந்து ஒரு பார்டர் மார்க் மாதிரி 130+ நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். எஸ்சிஏ ஜென்ரல் பிஹெச்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 114லேருந்து 117 வரைக்கும் 114 to 117 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மார்க் மாதிரி 117+ நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். ஓகேங்களா? எஸ்சிஏ ஜென்ரல் உமன் கேட்டகரி சொல்கிறேன், 124லேருந்து ஒரு 128 இதுக்குள்ளே இருக்கீங்கன்னா ஒரு பார்டர் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி 128+ இருக்கீங்கன்னா தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். எஸ்சிஏ ஜென்ரல் உமன் பிஹெச்டிஎம் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 111+, 111லேருந்து 114 இருந்தீங்கன்னா ஒரு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 115+ இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எஸ்டி ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 120லேருந்து 124 அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு பார்டர் மார்க் மாதிரி. அதே நீங்கள் ஒரு 125+ இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் நிம்மதியாக படிக்கலாம். அதே எஸ்டி ஜென்ரல் உமன் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்க 114 to 118 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மார்க் மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 118+ இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். எஸ்டி ஜென்ரல் உமன் பிஹெச்டிஎம் இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா 84 கொஷின்ஸ்லேருந்து 88 கொஷின்ஸ் வரை கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகம். அதேமாரி வாய்ப்பு இருக்குது. 88+ இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். புரியுதுங்களா? ஜென்ரல் உமன் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 140 to ஒரு 143 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் ஒரு பார்டர் மார்க்கு. அதே 143+ இல்லை 145+லாம் போட்டிங்கன்னா தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். ஓகேங்களா? ஜென்ரல் உமன் பிஹெச்டிஎம் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்க 131லேருந்து ஒரு 135 வரையும் ஒரு பார்டர் மார்க் மாதிரி. அதே 135+லாம் போட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். இன்னும் 140னா அமோகமாக படிக்கலாம். புரியுதுங்களா? ஜென்ரல் பிஹெச்டிஎம் ஜென்ரல் கேட்டகரி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 134லேருந்து 188 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்டர் மார்க் மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 180+ இல்லை ஒரு 140+ அந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்து ஒரு 141லேருந்து ஒரு 145 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்கன்னா ஒரு பார்டர் மார்க் மாதிரி தான். 140+ எல்லாம் படிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த பார்டர் மார்க் மாதிரி மாட்டுறீங்களா, அதனால் 145னா நிம்மதியாக படிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ கொஷின் பேப்பர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சில கொஷின்ஸாக கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு, அது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. இன்னும் நீங்கள் நிறைய சம் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கேட்டகரி. ஓகேங்களா? சில இதெல்லாம் டேரக்ட் கொஷின்ஸாக இருந்திருக்கும், சில இது அந்த அப்ரிவேஷன்ஸ் மாதிரி இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஆனால் என்ன பொறுத்தவரையும் அது வந்து ஓரளவு ஒரு ஈஸி டு மீடியம் அந்த கேட்டகரியில் தான் நான் வைக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ்மே ஒரு ஈஸி டு மீடியம் தான் நான் சொல்ல முடியும், டஃப்னு சொல்ல முடியாது அவ்வளோவா. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக கொஷின்ஸோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரையும் உண்மையிலுமே நல்லாயிருக்கு. போன தடவைக்கு இந்த தடவை பரவாயில்ல, அவ்வளோதான். ஆனாலும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்க நினச்சா பண்ணலாம். பட் ஆனால் அவங்க ஏன் ரொம்ப டஃப்பாக கொடுக்காமல் இருக்காங்கன்னா ரீசன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்து பண்ணணும் அப்படின்ற ரீசன் தான். அதுமாரி நிறைய பேர்ட்ட கேட்டிருந்தா அதுமாரி இன்விஜிலேட்டர் மூலியமாச்சும் ப்ராப்ளம் அதாட்டையும் போய் சரி பண்ணி தான் கேட்டிங்கனாக்கா ஒரு 100க்கு ஒரு 10 பேராச்சும் அந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இன்னமும் அந்த ஹாலில் இருக்கிற அந்த இன்விஜிலேட்டர்லாம் கொஞ்சம் கண்டென்ட்டோடு இருந்தாங்க நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஆப்சன்டீஸ் இருக்காங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா ரேங்க் எடுக்கணும். ஸோ 1,59,973 பேர் தான் எழுதியிருக்காங்க. 78,274 பேர் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கான ஒரு சான்ஸ். நீங்கள் நல்ல மார்க் எடுத்துனா போயிட்டே இருங்க. ஒருவேளை நீங்கள் 132 நான் சொன்ன மார்க்ஸ் கம்மியாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் குரூப் 2 இப்போதைக்கு படிங்க. அடுத்த குரூப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூன் 2025க்கு அப்புறம் கண்டிப்பாக இன்னொரு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரும், குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரும். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஜனவரியிலேருந்து அதாவது ஜனவரி எண்டுலேருந்து நீங்கள் பிப்ரவரிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் 2025. ஓகேங்களா? இது வந்து என்னுடைய இது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், அடுத்த வருஷம் 2025 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன், குரூப் 2 நோட்டிஃபிகேஷன், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இது நடக்கும். அதனால் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணுறாதீங்க, நல்லா படிங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கிட்டக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா என்கிட்ட ஜாயின் பண்ணி படிங்க, நான் தான் சொல்லுவேன். இப்போ குரூப் 1 மெயின்ஸில் 98.3% கொஷின்ஸ் வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி நடத்தின எக்ஸாமில்.
புரியுதுங்களா? அந்த எக்ஸாமில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வீடியோ போட்டுருக்கேன், போய் பாருங்கள். இந்த எக்ஸாம் இப்போயே ஜாயின் பண்ணி படிங்க. ஜூலை 14 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துரும் ஆப்பில். எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஜூலை 7 ஷெடியூலாக அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கோர்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் குரூப் 4 கோர்ஸ் இருக்குது. ஓகேவா? குரூப் 4 கோர்ஸ் 1999 ரூபா. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து 1999 ரூபா. குரூப் 2 மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5999 ரூபா. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட். The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Raj Lexi Academy and make your TNPSC Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் ராஜலக்ஷி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள்.